வேறு யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போனாக்கா அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து பழக அவங்களுக்கு தெரியலை. அது என்ன ஆகுதுன்னு நாளைக்கு அவங்க ஹாஸ்டலுக்கு போனாலோ இல்லை காலேஜ் லெவலுக்கு போனாலோ இல்லை வேலை செய்கிற இடத்துல போனாலோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தன் குழந்தைய பார்த்துக்க நேரம் இல்லை, தன் குழந்தையோட நேரம் செலவழிக்க முடியலன்னா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற 4 பேரில் வணக்கம், நான் மீரா ரமேஷ், உளவியல் நிபுணர். இன்றைக்கி உங்களை திரும்பி இந்த ஒரு வீடியோவில் பேசுகிறதுல மிக்க மகிழ்ச்சி. சர்வலோகா சுகினோ பவந்து. இன்றைக்கி நான் நல்ல ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், இன்றைக்கி குடும்பமும் மனநலமும் என்ன அப்படின்னு சேர்த்து வச்சு தான் பேச போகிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு குடும்பத்தை பற்றி, நிறைய பழமொழிகள் கேட்டிருக்கோம். நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம், இன்னொன்று ஆலயம் என்பது வீடாகும், ஆசை வைத்தால் அந்த ஒரு பாட்டில் கூட அது வரும். எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் குடும்பன்றது ஒருத்தங்க மட்டுமே எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் மட்டுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து எல்லோரையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒத்து உடைச்சா தான் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க முடியும். எனக்கு இந்த இடத்துல மிஷல் ஒபாமா, பராக் ஒபாமாவுடைய ஒய்ஃப் சொன்ன ஒரு வாக்கியம் நினைவுக்கு வருது. என்னென்னாக்கா, ஃபேமிலி இஸ் வேர் ஒன் ஃபைண்ட்ஸ் தேர் ரூட்ஸ் அண்ட் தேர் விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அடிவேரும் அந்த குடும்பத்தில் தான் இருக்குது. நாம் சிறகை விரித்து மேலே மேலே பறந்து சந்தோஷமாக இருக்கிறதும் அந்த குடும்பத்தில் இருக்கிற நம்மளுடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் இதை பற்றி பேசலாம் போனப்போ ஒரு குழந்தைங்க கிட்ட உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரோம், ஏதோ கொஞ்சம் எழுதி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு 5வது 6வது படிக்கிற பிள்ளைங்க கிட்ட கொடுத்தோம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இருக்கும். ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப சீக்கிரமாக ஒரு பேப்பரை கொண்டாந்து கொடுத்தா, எழுதி முடிச்சிட்டியாம்மான்னு கேட்டப்போ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்தப்போ எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. ரொம்ப சிம்பிளாக அந்த குழந்தை FAMILY ஃபேமிலி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருந்தா. என்னன்னாக்கா, ஃபாதர் அண்ட் மதர் ஐ லவ் யூ அப்படின்னா. அப்போது இந்த ஒரு வாக்கியத்தில் அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம் அப்படின்றத அவள் தெரிவிச்சிட்டா. பார்த்தீங்களா, இந்த எண்ணம் ஒரு குழந்தைக்கு எப்படி வரும்? அவள் இருக்கிற வீட்டுடைய சூழ்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு தான் ஃபேமிலியை பற்றி எழுதுங்க, குடும்பத்தை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தைக்கு ஏன் இப்படி ஒரு எக்ஸ்பென்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு உதிச்சிருக்கு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் இவ்வளோ சந்தோஷம் இன்றைக்கி எத்தனை குழந்தைங்க மனசில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? வேதனைக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. நிறைய குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சங்கடப்படுறாங்க. தான் சந்தோஷமாக இருக்குமா இல்லையான்ட்டு கூட சில குழந்தைங்களுக்கு தெரியல, இல்லை சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்ட்டு கூட சில குழந்தைங்களுக்கு தெரியல. ஒன்று, சில பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை ஒரு சில பேரண்ட்ஸு நீ தான் தோன்றித்தனமாக நீ எப்படி விரும்புகிறியோ நீ பாட்டி நீ வாழ்ந்துக்கோ வளர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு டைம் கொடுக்க முடியல. ஃபஸ்ட்டு இன்றைக்கெல்லாம் பேரண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம், ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தன் குழந்தைய பார்த்துக்க நேரம் இல்லை, தன் குழந்தையோட நேரம் செலவழிக்க முடியலன்னா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற 4 பேரில் எல்லாருமே அதுவும் அந்த காலையில் நேரத்தில் பார்த்தோம்னாக்கா அவங்கவுங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அவங்கவுங்க பேசினாக்கா உன் வேலையை முடிச்சிட்டியா, உன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா, புக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டியா, அப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தவிர ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவோ ரொம்ப ஒரு நேரம் கொடுத்து ஒரு அக்கறையாகவோ யாரெல்லாம் யோசிக்கணும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நேரம் அப்படிங்கிறது எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாற்றத்தோடு நாமும் மாற வேண்டியதாக தான் இருக்குது. மாறாமல் நிற்கினாக்க என்ன பிரச்சனை வரும் நம்ம எல்லாருக்குமே இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அன்றைக்கெல்லாம் குழந்தை ரொம்ப வருத்தமாகவோ ஏதோ இருந்தாக்க நம்ம முகத்தை பார்த்து நம்ம அம்மா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல அந்த டைம் அம்மாக்களால் கொடுக்க முடியலை. ஃபேஸ்புக்கை பார்த்து ஒருத்தங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அவங்க சந்தோஷமாக இருக்காங்களோன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம அம்மாலாம் நம்ம முகத்தையே தான் புக்காக படித்து நம்ம உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
இது எப்படி இப்படியே போச்சுனாக்கா இது வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்லமான ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு நிறைய நம்ம சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல நினைவுகளை கொடுத்துட்டு போகிறோமா, இதுதான் பெரிய சொத்து. அது நிறைய பேர் நம்ம இன்றைக்கி மறந்து போயிட்டே இருக்கிறோம். ஒரு மரத்தோட ஒரு குடும்பத்தை கம்பேர் பண்ணோம்னாக்க, ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்க, அந்த அடி வேர் வந்து பூமிக்கு அடியில் இருக்கும். அந்த வேருடைய பலம் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் எவ்வளோ பெரிய மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் அந்த வேர் அந்த மரத்தை தாங்கி பிடிக்குது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க அந்த அடி வேரை நம்ம நினச்சிப்போம். அந்த மரத்தோடைய நடு பாகம் இருக்குது இல்லைங்களா, அது அந்த மொத்த குடும்பம் வச்சுக்கலாம். அதனுடைய கிளைகள் அது ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரும் ஒரு கிளையாக நம்ம நினச்சிட்டு அந்த ஒரு கிளையில் இருக்கிற அந்த இலைகள் பூக்கள் வந்து அந்த குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மரத்துக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு சீசனில் இலையுதிர் காலம் அப்படின்ட்டு ஒன்று வரும். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி புது புது இலைகள் துளிர் விட்டு வரும். அப்போ திரும்பி பூக்கும் காய்க்கும் எல்லாமே நடக்கும். அப்போது இயற்கை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து எல்லா கஷ்டம் துன்பம் எல்லாமே தான் இருக்குது. ஆனால் திரும்பி நம்ம தழைச்சி மேலே வர்றது நம்மளுடைய கையில் தான் அது இருக்குது. குடும்பம் சந்தோஷமாக இருந்தாக்க ஒரு மரம் வந்து எவ்வளோ நல்லா வளர்ந்து வருதுன்னு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அந்த குடும்பமும் சந்தோஷமாக இருந்தாக்கா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி கூட்டு குடும்பம் நம்மளால் எதுக்கோ எல்லாருமே மாறி போயிட்டே இருக்குது. அந்த கூட்டு குடும்பம் மட்டும் இல்லை, இன்றைக்கி குழந்தைங்க வந்து ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைய சிங்கிள் சைல்டாக இருக்கிறாங்க. சிங்கிள் சைல்டு மட்டும் இல்லை, இன்னும் இதை பற்றி கொஞ்சம் சீரியஸாக பேசணும்னாக்க சில இடத்துல ரெண்டும் தாயார் தகப்பனார் சேர்ந்தும் இருக்கிறதில்ல. சிங்கிள் பேரண்டிங் அப்படின்ற ஒரு தேரியும் வந்துக்கிட்டே இருக்குது. கூட்டு குடும்பமாக இருந்தப்போ நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடச்சிது, பண உதவி எல்லாமே இருந்தது, ப்ளஸ் சோஷியல் சப்போர்ட்டும் கிடச்சிது, சோஷியல் கனெக்ஷன்ஸ். எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டு போகிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு பழக கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி தனியாக வளர்கிறப்போ அவங்களுக்கு மற்றவங்களோட அவங்க குடும்ப நபர்கள் இல்லாமல் வேறு யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போனாக்கா அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து பழக அவங்களுக்கு தெரியலை. அது என்ன ஆகுதுன்னு நாளைக்கு அவங்க ஹாஸ்டலுக்கு போனாலோ இல்லை காலேஜ் லெவலுக்கு போனாலோ இல்லை வேலை செய்கிற இடத்துல போனாலோ அங்கே பழகிறதுல அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த குடும்பம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நிறைய அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் மெயினாக வந்துட்டு தாயார் தகப்பனார் வந்து குழந்தைங்களோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணாக்க நல்லாயிரும். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறப்போ நல்ல ஒரு குடும்பம் வந்து எப்படி இருக்கணும், அதில் வர்ற பிரச்சனைகள் என்ன இருக்குது, அதை எப்படி நம்ம கையாளலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.